ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு என் சேனல் வீடியோவில் பண்ணுறேன். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா கேரட் ரைஸ். பசங்களுக்கு பொதுவாக ஒரு சில பசங்களுக்கு கேரட் பிடிக்கலன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதுக்கு மெயினான தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு கேரட்டை திருவி நல்லா எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து கிரவுண்ட்நட் எடுத்து வச்சிருக்கேன், நிலக்கடலை, அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா, வரமிளகா, அப்புறம் ஒரு ஆனியனை சின்னதாக எடுத்து வச்சிருக்கேன், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் வேக வச்ச அரிசி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து காட்டுறேன் இப்போ என்னென்ன பண்ணணுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன். அந்த கடாயில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் குக்கிங் ஆயில் மட்டும் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ கீயும் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் தான். பசங்க கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா கூட இந்த கீ வந்து அதை பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கீ ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் தாளிக்கிற ஐட்டம்ஸ் தான். இன்னும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பை விட உளுத்தம்பருப்பு எனக்கு அதிகம் பிடிக்கும்ங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். பட் இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பை விட உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டால் எனக்கு பிடிக்குங்கிற காரணம் மட்டும் இல்லை, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போது இது ரெண்டுத்தையும் போட்டிருக்கேன். இது நல்லா லைட்டாக செவக்கும் போது நம்ம ஆனியனையும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இதை நான் நல்லா வந்து லைட்டாக இது பண்ணுறேன். இப்போ இது லைட்டாக செவக்கும் போது ஆனியன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கிரவுண்ட்நட் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எடுத்து வச்சுருக்க கிரவுண்ட்நட்டை ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ கிரவுண்ட்நட்டு, நிலக்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, கடுகு பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் சொன்ன மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு கம்மியாகவும் உளுத்தம்பருப்பு ஜாஸ்தி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து அது நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கணுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, இது வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணுறேன். அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஆனியனையும் அந்த நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா க்ரீன் சில்லி ரெட் சில்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா உங்களோட மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது பக்கத்துலேயே இருந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அந்த கிரவுண்ட்நட்டு, அப்புறம் அந்த ஆனியனு, ஜிஞ்சர் கார்லிக்கு இதெல்லாம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸ்லோ பண்ணிவிட்டு நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஹிமாலயன் பிங்க் சால்ட் தான் ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு நிறைய ஆட் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி 1 ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம உப்பு போட்டு நம்ம இது ஃப்ரை பண்ணுறதுனால சீக்கிரமாக வதங்கவும் செய்யும், ஃப்ரையும் ஆகும். இப்போவே அந்த நெய் வாசனையும் பச்சை மிளகா, வரமிளகா வாசனையும் செம்மையாக இருக்குது. இப்போ அடுப்பை நல்லா தூக்கி விட்டுட்டேன். இப்போ திரும்ப வந்து நான் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கேன். ஏன்னா உப்பு போட்டிருக்கிறனால நம்ம பக்கத்துலேயே இருக்குது, கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இதை நான் நல்லா வதக்கிட்டேன். ஸோ இந்த நேரத்தில் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா இந்த கேரட் ஆட் பண்ணுறேன். இந்த கேரட்டை நல்லா ஆட் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடிட போகிறேன். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் திறந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு தண்ணி தெளிக்கணும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா கேரட்டுக்கு தண்ணியே வந்து இது நல்லா வந்து மாய்ச்சர் கொடுக்கும்.
இப்போ இதை நல்லா போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு முடிர போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து காட்டுறேன். எக்ஸாக்டாக ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் 5 நிமிஷம் மூடி வச்சாலும் அப்பப்போ கொஞ்சம் திறந்து பாருங்கள். நீங்கள் இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து நான் திரும்ப இப்போ கிளறி விடுறேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், அதை ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது காலையில் நானே வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால அப்பப்போ இந்த கடாயோட டைரக்ஷன் மாதிரி இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போது இதையும் போட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் வந்து 3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுட்டு சாதத்தை போட்டு எடுத்து வச்சோம்னா ரெடி. இப்போ எக்ஸாக்டாக ஒரு 3 நிமிஷம் கழித்து காட்டுறேன் பாருங்க. எக்ஸாக்டாக ஒரு 3 நிமிஷம் கழித்து திரும்பவும் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இந்த சாதத்தையெல்லாம் எடுத்து போட போகிறேன். இதுக்கு நீங்கள் பாசுமதி ரைஸில் பண்ணாலும் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நம்ம வீட்டில் சாதாரணமாக வச்சுருப்போம் பார்த்தீங்களா, நார்மல் ரைஸ் பொன்னீர் அரிசின்னு சொல்லுவோம்ல, அது போட்டு இது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம கேரட் ரைஸ் ரெடி. இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே நல்ல காலையில் ஆவி பறக்க இது ரெடியாக இருக்கு. இப்போது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் ஒயிட் பிளேட்டுங்கிறனால இந்த ஆவி போகிறது உங்களுக்கு அப்படியே தெரியுதான்னு தெரியல. இப்போ நானே பண்ணுறதுனால அடுப்பில் அங்கங்கே சிதறி இருக்கு, நானே வீடியோ எடுத்து நானே பண்ணுறதுனால. இப்போ எங்கள் வீட்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான இந்த கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். வாவ், செம்ம எம்மியாக இருக்குது. ஒரு மாதிரி புது விதமான டேஸ்ட்டாக இருக்குது. கேரட்டும் அந்த நிலக்கடலையும் சேர்ந்து எப்படி இருக்கும், செம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இதுன்னே சொல்லுவேன், ஒரு டிஷ்ஷுன்னே சொல்லுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.